கரூர் பக்கத்தில் இருக்க அரவங்குறிச்சி ஒரு அரவை கோழிக்கறி குழம்பு தான் இன்னைக்கு வச்சு காட்ட போகிறோம். அரவங்குறிச்சி இல்லையா, அரவக்குறிச்சி. அந்த அரவா மசாலா சும்மா அரைச்சி ஏதாவது விட்டாரு பாரு உள்ள அந்த குழம்புல, எப்பா சாமி வேற லெவல்னா சும்மா நாக்கே தாண்ட மாட்டுது. சும்மா வேற லெவல். ஐயோ அந்த குழம்புக்கு சும்மா டேஸ்ட் நாக்கு தாளம் போடுதுண்ணா, வேற லெவல் மாஸ்னா, பக்கா மாஸ், ட்ரிபிள் மாஸ், 4 மாஸ், அல்டிமேட், சூப்பர்ண்ணா. கையால நேர்களே இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அருமையான இடம்னா, சும்மா அந்த இடத்த பார்த்தாவே அப்படியே மனசே அப்படியே கொள்ளுது. ஏன்னா இடம் அவ்வளோ ஒரு அருமையான இடம்னா, தென்னந்தோப்பு, முருங்கை மரம், கொய்யா மரம், பல வகை மரம், நல்ல ஒரே நிமிஷம். கொய்யா மரம் இருக்குங்களா? இருக்குதா? இருக்கு மாவனி தப்பிச்ச. எல்லா வகையான மரம்லாம் கொஞ்சம் நல்லா வச்சிருக்காருண்ணா. நல்லா வச்சிருக்காரு அண்ணன். எல்லாமே எந்த ஊர்ல வச்சிருக்காருப்பா? எந்த ஊர்? அதை சொல்லல பாருங்க இவ்வளவு நேரம். ஊர் செங்கல்பட்டு பக்கத்தில். செங்கல்பட்டு இல்ல, கரூர்ண்ணா. கரூர் பக்கத்துல தேராப்பாடி என்ற இடத்துல தான் இன்னைக்கு வந்திருக்கோம். சும்மா வேற லெவலுக்கு லொகேஷன்லாம். இன்னைக்கு நம்ம ஜாங் மாஸ்டரும் நம்ம டீலக்ஸ் மாஸ்டரும் ஒரு புது வகையான ஒரு சிக்கன் ஐட்டத்தை எடுத்திருக்காங்க. அது லைலா சிக்கனா லாலா சிக்கனான்னு தெரியல. லைலாவா லாலாவா? நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் இருக்கிற ஸ்பெஷல் ரெசிபிஸ் எடுத்து தான் வழக்கமாக பண்ணுறது பழக்கம். அதே மாதிரி இப்போ கரூரில் இருக்கும். கரூர் பக்கத்தில் இருக்க அரவங்குறிச்சி ஒரு அரவை கோழிக்கறி குழம்பு தான் இன்னைக்கு வச்சு காட்ட போகிறோம். அரவங்குறிச்சி இல்லையா, அரவக்குறிச்சி. அரவ மசாலா சிக்கன் குழம்புடா. லீலா அட்வைஸ் பண்றதுக்கு ஐட்டம் பாரு. இன்னைக்கு இந்த அரவக்குறிச்சி அரவை மசாலா கோழிக்கறி மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு ஸ்பெஷலான விருந்துங்கள்லாம் இருக்கு. கொங்கு நாட்டு ஸ்பெஷல் வெள்ளை பிரியாணி, கொங்கு நாட்டு பிரியாணி, கலர்ஃபுல் தயிர் பச்சடி, பைனாப்பிள் கேசரி, அவிச்ச முட்டை, வாழைப்பழம், வழக்கம் போல தாங்க வாழையில மடிச்சு துணியில போட்டு கொடுக்க போறோம். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக இவ்வளோ ஐட்டத்தோடு சேர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரவங்குறிச்சி ஒரு கோழி குழம்பு அரவை மசாலாவோட பண்ண போகிறோம். அந்த கோழி அவர் தான் கத்தனவர். ஸோ ஒரு கோழி குழம்பு, அதுவும் இந்த கொங்கு நாட்டு ஸ்டைலில் நல்ல காரஞ்சாரமாக சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல காரமாகவும் நல்ல ஒரு திக்காகவும் நல்ல வாசனையாகவும் பண்ணக்கூடிய ஒரு கோழி குழம்பு தான் இது. பார்த்திங்கன்னா விசேஷ காலங்களில் மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே எல்லார் வீட்லையுமே செஞ்சு சாப்பிட்லாம். அப்படிப்பட்ட ஒரு குழம்பு தான். இதில் நம்ம சேர்க்குற அரவைக்கான பொருட்கள் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம வரிசலாக சேர்ப்போம். அந்த ஆர்டர்லேயே பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு கிலோவில் இருந்தும் சரி, எத்தனை பேருக்கு பண்ணாலும் இதே ஆர்டரில் போட்டு இந்த அரவை ரெடி பண்ணுங்கள். ஒரு அட்டகாசமான ஒரு அரவங்குறிச்சி அரவை கோழி குழம்பு வீட்டிலேயே செய்யலாம். அடுத்து நான் உனக்கு கேள்வி கேட்கணும். கேள்வி கேளுமா? கொங்கு நாடு என்றால் என்ன? பல தேசத்தை பல மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர்னு. அந்த மாதிரி கொங்கு நாடுன்றது பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் நம்ம அழைக்கிற கோவை மாவட்டம். ஸோ அந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கிற பழைய காலத்து பேர் தான் கொங்கு நாடு. அங்கே மன்னர்கள் இருந்தாங்க. ராஜாக்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? எப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தா நம்ம என் பக்கத்தில் ஒரு ராஜா இருக்கிறார். அதுதான் என்ன. இன்னைக்கு எதுக்காக இந்த விருந்து கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, தெய்வ திரு எல் டேவிட் மற்றும் சாந்தி அம்மா அவங்களுடைய 3வது வருட நினைவு நாளுக்காக அவங்கள நினைச்சு உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்பான பேர குழந்தைகள் பெங்களூர்லேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சு நிற்கணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். செம்பரி ஆட்டுக்குட்டியா? எப்போ பிறந்துச்சுங்க? நேற்று பிறந்துச்சா? என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? கொடுக்க மாட்டாங்கப்பா. கொடுக்க மாட்டாங்க. இப்போ பெருசாகும். குட்டியில் கொடுக்க மாட்டீங்களா? குட்டியெல்லாம் இப்போல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொங்கு நாட்டு மேய்க்கிரி பிரியாணி. மேய்க்கிரி அப்படி என்ன? மேய்க்கிரின்றது நம்ம மேக் பண்ணிக்கிறாரு நம்ம மாஸ்டர் ஆர்டிஸ்ட். அது என்னன்னு பார்த்தலாம் வச்சு. கொங்கு நாட்டு நெய் பிரியாணி. எப்படி இது பார்த்தீங்களா? என்ன மதன் இது? திருநீர் பத்தியா? பத்திரி. இது எதுக்காக பயன்படுத்துறது? இது இவ்வளோ எடுத்துட்டோம்னா இது கசக்கி வாயில் வச்சுட்டு ஓடணும்னா எவ்வளோ தூரம் ஓடினாலும் மூச்சு வாங்காது. நம்ம நின்னா பேசினாலே மூச்சு வாங்குது. ஆனால் இதை வாயில் அடக்கி வச்சுக்கிட்டு ஓடினா மூச்சு வாங்காதுன்னு சொல்கிறோம். இப்போ ஒலிம்பிக் கேம்ஸில் வாயில் வச்சுட்டு ஓடிடலாமா? உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. அப்படிங்களா? உண்மைதானே? தெரியலையா? சரி தோட்டத்துக்காக தெரியல. டவுட்டு எனக்கும் அது ஒரு டவுட்டாகவே தான் இருக்குது. செக் பண்ணிடுவோம். டவுட்டாக இருக்கா? துளசி வாசம் மாதிரி இருக்குது. நல்லா மனமாக இருக்குங்க. தலை கசக்கிட்டாது. ஆமாம், அந்த தென்னை மரத்தை ஓடி போய் சீக்கிரம் தொட்டுவாங்க. ஓடுங்க.
அவர் ஏன் ஓட சொல்கிறாருங்கிற அங்கே தான் நாய் கட்டிருக்குது கடிக்குது. தம்பி கேட்டு தொட்டு வந்துட்டு போயிடாத. நீ போகிறப்ப தான் சரியில்லையா? 12 மணி வேறு ஆயிடுச்சு. நீ வருவாளா தெரியலையா? ஓடுறத பார்த்தல வடிவேல் ஓடுற. டேய் வேகம் வேகம் வேகம். ஸ்பீடா வா. வா இன்னும் வேகமா வா. நாய் வருதுடா. சீக்கிரம் அப்படியே நில்லு. என்ன ஒரு ஓட்டம். டேய் அடக்கக்கூடாது. அடக்க மூச்சு வாங்குதா சொல்லுங்க. ஊற்றி வாங்குதா? இப்போ வந்து இந்த சிறுநீர் பத்திரிக்கை கொடுக்குறாங்க. திருநீர் நீங்கள் தான் மாற்றி விட்டீங்க. திருநீர் பத்திரி திருநீர் என்ன பண்ணா இதுல இந்த இடத்துல கடவாயில வச்சுக்கோங்க, அடக்கிக்கோங்க. நல்லா தள்ளி உள்ள வச்சுக்கோங்க. ஓடிட்டு வாங்க மறுபடியுமா? ஆமாம். இப்போ இழைக்காதாமே. இப்போ மூச்சு வாங்குறதுல இறைக்கிறது இறைக்காதுன்ற. போங்க. உடனே மூச்சு ஆகும், பிற்காலத்தில் யூஸ் ஆகும். ஓடி நீ எல்லாம் ஏற்றிருக்க வாயில. இந்த பக்கம் எல்லாம் இருக்கு. அவரும் சிறுநீர் பத்திரிச்சு பத்திரிக்கை வச்சு வேகமா ஓடுங்க. அவருக்கு டவுட்டா வெளியே வச்சு செக் பண்ணிட்டாரு. இப்போ வேகமா 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 ஃபுல் வேகமா. என்ன வேகம்? வா 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 வா. அப்படியே நில்லு. லைட்டாக மூச்சு வாங்க. எவனாவது ஏதோ ஒன்று கையில் கொண்டு வந்து கொடுத்து அதை வாயில் வெய்யி புளிஞ்சு வெய்யி ஏதோ ஒன்று சொல்லி ஓடுனா மூச்சு வாங்காதுன்னு சொன்னா என்ன இப்படி பண்ணிட்டீங்க மாமா? நீ என்ன செய்யறல, அதனால இன்னைக்கு ஒரு நாள் நான் ஒன்றா செய்கிறேன். மதன் வந்து ஓட விட்டாரு உங்களை. நீங்கள் தான் இப்போ மேலே ஓட விட்டீங்க. உங்களே ஒருத்தர் ஓட விட்டாரு. உண்மையிலே பெருமையாக தான் இருக்கு. நான் அடுத்து இன்னொரு மருந்து இருக்குண்ணே, அந்த தலையை தேடி புடிங்கிட்டு வரேன். அதை சாப்பிட்டா அதாவது தரையிலிருந்து இவ்வளோ ஹைட்டுக்கு அப்படியே பறப்பாங்க. இப்படியே போடணும் மேலே. இப்படி பந்தா அப்படி மேலே போயிடலாமா? அடுத்த மருந்து உனக்கு தான். எப்படி வேணாலும் பறக்கலாமா? சரி, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ தேவையான பொருள் பார்த்துலாம். தேவையான பொருள் பார்த்தலாண்ணா. செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம். சீரகம் அது சோம்பு. பல்வலியில் அதுக்கு என்ன சம்பந்தம்? சீரகம் அது கரெக்டாக சொல்லிடுங்க. முன்ன பெண்ணு. ஆமாம், முன்ன பெண்ணை வந்துச்சு. இது இங்கே இருக்குது, இது அங்கே இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஜீரகம் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி சொன்னீங்கன்னு? ஜீரகம். கண்ணு பார்த்துங்க. மிளகு. மிளகு. இப்படி கண்ணை மூடுனா எங்க இது பொருள் தெரியும்? வாய் வலிதாடா. நீ நண்பன்ல ஆத்து, நீ சொல்லு. அதனால ஜப்சூட் போட்டு நான் சொல்றேன்ப்பா. ஜாயின் பண்ணிக்க. ஜப்ஜூட்டா? ஜப்சூட். சீரகம், வர்ற மிளகா, கருசக்காட்டு மல்லி, உரிச்ச சின்ன வெங்காயம், நல்லா வெட்டி வச்ச தக்காளி, தேங்காய் பத்தா, இஞ்சி அரவா, பூண்டு அரவா, கீச்சி வச்ச பச்சை மிளகா, உருவி வச்ச புதினா, கொட்டி வச்ச கல்லுப்பு, ஒரே தூள் மஞ்சத்தூள், பெரட்டி வச்ச கொத்தமல்லி தழை, கருவேப்புலா. ஆசை மட்டும் இல்லாத ஆளேது பாரு, அந்த வழி போகாதாம் பிள்ளையாரு, சித்தனும் போன பாததா, பொம்பளை என்னும் போததா, இது காதல் என்கிற மனசு, இதை காண துடிக்கும் வயசு, வாழ்க்கையே கொஞ்ச காலந்தா, இந்த வாழ்க்கையில வாலிபம் கொஞ்ச நேரந்தா. அரவை குடிச்சு அரவை ரெடி பண்ண போகிறோங்க. இந்த அரவை தான் இந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கோழி குழம்புன்னு கிடையாது, உங்களுக்கு எந்த இறைச்சி பிடிக்கிறோ தாராளமாக அதையும் பயன்படுத்தலாம். இந்த அரவை தான் முக்கியமானது. என்னென்ன பொருள் சேர்க்கணும்னு பார்த்துங்க. முதல்ல நல்லெண்ணெய். நீங்கள் 1 கிலோ கறி எடுத்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். ஒவ்வொரு பொருளாக ஆர்டராக சேர்த்துட்டு வரும். நீங்களும் அதே மாதிரி சேருங்க. அடுத்தது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி, முழு மல்லி. ஒரு 3 வரமிளகாய். ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயங்க. இந்த அரவைக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ரொம்ப 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 முக்கியமானது. கொங்கு நாடு இந்த சைடில் எல்லாமே காரைக்குடி மாதிரி தான் சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்துவாங்க அதிகமாக. ஒரு துண்டு அளவுக்கு தேங்காய்ங்க. இது எல்லாம் தாங்க அரவை மசாலா. இது எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். இதுதான் காரமே. மற்றபடி கார பொருட்கள் வேறு எதுவுமே பவுடர் ஆட்டிலாம் யூஸ் பண்ணவே மாட்டோம்.
அடுத்தது ஒரு 3 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துங்க. நான் அரைக்க தான் போகிறோம். பிடிக்க ஒருத்தன் குடிச்சினே தான் இருப்பான். வானானே சொல்ல மாட்டான். அவன் யார்? அதை நீ தான்டா நான் போதும் சொல்லிடுவேன். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்று கிணறு இல்லைன்ட்டாப்புல, இன்னொன்று மேகமா மேகம் சூரியன் எது வேணாலும் சொல்லலாம். பதிலே அவர்கிட்ட கேட்டு கற்றுக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியல. அதே மாதிரி தான் கிணறு வந்து என்னன்னா வத்த தண்ணி ஊற்றினே இருக்கும். சும்மா இருக்கிற கண்ணு எடுத்து அப்போதான்டா நல்லா இதுவாகும். தக்காளி போய் இது பண்ண தவிர அரைக்க சொல்லுவார். இப்போ அது எல்லாத்தையும் மசாலா இறக்க முடியும். இப்போ வந்து தக்காளி எல்லா ஐட்டத்தையும் சேர்த்துக்கிட்டாரு. இந்த ஐட்டம்லாம் வந்து நல்லா வந்து அந்த ஃப்ரீ ஆன பிறகு தான் ஒவ்வொரு ஐட்டமும் சேர்க்கறது வந்து அப்போ நம்ம போய் அரைக்க முடியும். அடுத்தது நீங்கள் ஒரு 1/4 கைப்பிடி அளவு புதினா தழை, கொஞ்சோண்டு வாசனைக்காக இது ஆப்ஷன் தான், சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 1/2 கைப்பிடி மல்லி. சார் அவரே சொல்லிட்டாரு சேர்த்தா வாசனையாக இருக்கும். இதுதாங்க முக்கியமான அரவையே. இந்த அரவங்குறிச்சி அரவை இதுதான். பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க. அரவை ஆடிக்கிட்டு இருக்குங்க. அரவை இப்போதான் நல்லா சூப்பராக ஆடி இருந்தது. நமக்கு சாங் மாஸ்டர்கிட்ட நீங்கள் ஒரு பாடல் கேட்டீங்க இல்லையா? எனக்காக ஒரு பாட்டு பாடு. கேட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரம் எடிட்டிங் பண்ணுறேன். அவரே இப்போ கையால் எழுதிட்டு வந்திருக்காரு பாட்டு. இவருக்காக மட்டுமே. எனக்கு மட்டும் தான் எல்லாத்தையும் பாடு. சோப்பாக இருக்கிறவங்க மட்டும் தான் பாடு. ஆமாம். அப்போ கருப்பாக இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சிவப்பாக தான் இருக்கிறேன். என்னடா சரி, யார் வேணா எடுத்துங்கப்பா. ஆமாம் செட்ரியா கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் எடிட்டிங் பண்ணுறேன். எடிட்டிங் பண்ணுறியா? டெலிகாஸ்ட் பண்ணுறேன். மரத்தடியில் விற்கிறது பார்னுங்க. மரத்தடியில் விற்குது. ஆமாம், மரத்துலேருந்து இது பண்ணி போயிடும். நீ சீக்கிரமா வாங்கி போடு பங்கு. சீக்கிரமாக வாங்கி போடணும் பங்கு. நீ செத்து போனா ஊதுவாங்க சங்கு. நீ செத்து போனா ஊதுவாங்க சங்கு தான் ஊது. ஆமாம், செத்து போட்டா. என் மேல பாசம் இருந்தா தூக்கு போட்டு. கண்ணா லட்டு தின்னு ஆசைவா? இங்க வா. நெல்லை மரத்தில் யாரும் தூக்கு போட மாட்டாங்களா? வா, முருங்கை மரம் தயாரா இருக்கு. அரவலாச்சி அருமையா இருக்குது. இந்த நேரத்தில் ஐயா எண்ணெய் வீட்டுக்கு போறாரு. அருமையான மசாலா தயார் பண்ணி கொடுத்தா அங்க ஆற வச்சுட்டு இங்க ராக்கெட் விடுறாங்க. இதில் கேட்டா அரவை ரெடியா இருக்கான். 1 கிலோவுக்கு ஒரு 70 ml நல்லெண்ணெய் சேர்த்துங்க. திருப்பி 2வது வாட்டி சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் நல்ல மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ அரவை எப்படி நம்ம ரெடி பண்ணமோ இப்போ இந்த குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கைப்பிடியில் கருவேப்பிலை கண்டிப்பாக போட்டுக்கலாம். வாசனை பொருட்கள் முதல்ல சேர்க்கணும். ஒரே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். ஒரே தூள் மஞ்சள் தூள். மஞ்சத்தூளை எண்ணெயில் சேர்த்துட்டு இந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை எண்ணெயோட போயிடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரவை சேர்த்துக்கணும். பூண்டு அரவை எண்ணெயில் சேர்த்துக்கணும். இஞ்சி 50 கிராம் அளவுக்கு பூண்டு, 100 கிராம் அளவுக்கு இஞ்சி. ஒன்று ஒன்றா கொண்டாந்து கேசெல்லாம் வச்சுருந்தா அதை ஒன்று எடுத்து கடையில் போடலாம். இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா காரமாக இருக்குங்க. அதனால நாங்கள் ஒரே ஒரு மிளகாய் சேர்க்குறோம். நீங்கள் காரம் இல்லாத மிளகாய் இருந்தால் 2 மிளகாய் கீரி சேர்த்து. ஒவ்வொன்று பார்த்தா தெரியும். இந்த மாதிரி மிளகா பார்த்தா தெரியும். நான் மாற்றுவேன். மிளகாவோட சைஸ்லேயே தெரியும். ஐயா நல்லா வெட்டி கழுவி வச்சிருக்கோம். இப்போ கறியை சேர்த்துக்கிறாங்க. பிரியாணி பீஸ் மாதிரி இருக்குங்களா? அருமையாக இருக்குண்ணா. தரமான பீஸுண்ணா. லெக் பீஸ் வேறு 2 அப்பா. அருமையான பீஸுண்ணா. மொத்தமே லெக் பீஸு வேற லெவல். கறி ஒவ்வொன்றும் சும்மா பிரியாணி பீஸோட பெரிய பீஸ் வா. நம்ம கறிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறோம். அரவையில் நம்ம உப்பே சேர்க்கல, அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். கண்டிப்பாக போடுறதுண்ணா. சேர்க்க அப்படி இவ்வளோ பெரிய கறி போட்டு தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லையா? கறியில் இருக்கிற தண்ணி வெளில விட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம எதிர்பார்த்த அளவு கோழி விடலை. ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வடிகூரில் காலையில் வைக்கல. காலையில் வைக்கிற தண்ணி சொல்லி கோழிக்கு ஆமாம். வடிகூடையில் முடிஞ்ச அளவு இறங்கிட்டு இருக்கு. அதனால அடி உட்காரக்கூடாது. அதே சமயம் கறி நல்லா வெந்து வரதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து. கண்டிப்பாக தருவூர் கோழி தண்ணி குடிக்கலையோ? ஆனால் இந்த பக்கம் வறட்சி தான். வறட்சி தான். அதான் டெல்டா மாவட்டம் தானே. டெல்டாவில் என்ன தெரியுமா? இப்போ நம்ம அடிக்கடி இந்த வீடியோவில் பயன்படுத்துறதால பிடிச்சிக்கிட்டு ஆட்டு வராது. அது வேறு வகையாக சொல்லணுமா? நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா கோழிக்கறி அதிகமாக சாப்பிட்றோம். 3 நாள் கறி சாப்பிட்டே ஆகும். நீங்கள் வாரத்தில் 5 நாள் கொடுத்தாலும் ஒரு சில கொடுத்தா சாப்பிடுவீங்க. கருவில் என்ன கறி சாமி? கறியில் என்ன தெரியும். கரூரில் என்ன கறினா பாக் பாக். பாக்
ஓ வேறு மாதிரி சொல்கிறாரு வாத்தான். காற்று கரூர் ஃபேமஸ் வந்து வாத்து தானே. நல்லா தண்ணி நிறையா வந்துச்சு ஐயா. அவ்வளோதாங்க, நம்ம ஊற்றின தண்ணியே போதுமானது. அரை வேக்காடு கறி நல்லா வெந்து வந்துடுச்சு. இவ்வளோ பெரிய பீஸு நல்ல நிலை வதக்கி அரைச்ச மசாலா இதான் வந்து அரவை. இந்த அரவங்குறிச்சி அரவை இதை நம்ம சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் கோழி குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் வரப்போகுது பாருங்க. கிணறு தண்ணி வச்சுருக்காரு. மசாலாவை அப்படியே தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. மீதி அரை வேக்காடு இந்த கறி நம்ம சேர்த்த மசாலாலே நல்லா வெந்து வரும். நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல காரமாக இருக்கும். ஒரே ஒரு மஞ்சத்தூள் மட்டும்தான். மற்றபடி நம்ம அரைச்சி சேர்த்த மசாலா தான் இந்த அரவங்குறிச்சி அரவை மசாலா கோழி குழம்பு. இது செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், அசத்தலாக இருக்கும். ஒரு பிரியாணிக்கு ஆகட்டும், நெய் சோறுக்கு ஆகட்டும், ஒரு சாம்பார் சாதம் ஆகட்டும், ஒரு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு ஆப்டாக இருக்கும். நல்ல காரஞ்சாரமாக கொங்கு நாட்டு ஸ்டைலில் என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். செம்ம வாசனையாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. அதனால தான் வித்தியாசமான கோழி கறி குழம்பு. அதுவும் அவங்க ஊர்லேயே அரவக்குறிச்சி ஸ்பெஷல் மசாலாவோட கறி குழம்பு சும்மா அட்டகாசமாக இருக்குது. வேற லெவலில் இருக்குது. பார்க்கும்போது சும்மா நாக்குள்ள தண்ணி ஊறுது. சாப்பாடு போல தோணுது. அப்படியே போயிட்டு எத்த மாட்டி இறக்கிட்டு சாப்பிட்றோம், பார்சல் கட்டுறோம், மக்களுக்கு திவ்ய பேருந்தை கொடுக்குறோம். திவ்யமாக. ஆமாம், மக்கள் திவ்யப்பட்டால் தான் நம்ம திவ்யமாக இருக்க முடியும். நம்ம திவ்யாவோட இருக்க முடியும். திவ்யாவோட இல்லை, நம்ம மக்களுக்கு டைமுக்கு சாப்பாடு இருந்தால் கொடுக்கணும்னா அதுக்கு வேக வேகமாக கட்டி வந்து கொடுப்போம். நான் பாடி கார்டு பார்சல் போட்டுக்கிறீங்களா? ஆமாண்ணே, நெய் சோறு, அது கூட ஒரு முட்டை வைக்கிறோமா? நாமக்கல் மிட்டாய், அரவா கோழி கறி குழம்பு பார்சல் பண்ணிக்கலாம்ண்ணே. சார் டேஸ்ட் போட்டு தட்டுவோம்ண்ணே. மக்கள் எல்லாம் சாப்பிட்டோம். அரவக்குறிச்சி அரவை கோழிக்கறி தரமாக பக்காவாக ரெடி பண்ணியிருக்குன்னா அரைச்ச மசாலாவோட வாசனையும் கோழிக்கறி பீஸையும் பார்த்தா என்னென்னமோ தோணுது. வரல வச்சு சாப்பிட்டுடுவோமா? சாப்பிட்டுடுவோம். இந்த இடத்துக்கு உரிமையில இருக்கு பார்த்தீங்களா, நண்பர் தானே. இந்த இடத்துக்கு வந்தா இங்கே எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கு நம்ம கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி நானா. இப்படியே எடுத்துக்கடி. நீங்களாம் வேடிக்கை பார்க்குறீங்க, எடுத்து சாப்பிடுங்க. அரவக்குறிச்சி தான் பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தா அரவக்குறிச்சி கோழிக்கறி வந்து இப்போ என் மனசுக்குள்ளே இருக்குது. வேறு லெவல். ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்களா? தேங்க்யூ ராஜா. கறி நல்ல பெரிய பெரிய பீஸ் போட்டாங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. அதுக்கு மேலே ஒட்டியிருக்க மசாலா ஒரு வித்தியாசமான மசாலா. அதோட வாசனை வந்து அந்த பட்டை கிராம்பு சோம்போட வாசனையும் சூப்பராக இருக்குது. குழம்பு கிரேவி அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இது நெய் சோத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரேவி தாங்க. எதுக்காக நான் வந்து எல்லாமே பீஸ் எடுத்துக்கிட்டேன்னா, ஒவ்வொரு பீஸுமே பெரிய பெரிய பீஸு. இந்த பீஸை சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும். அரவாய் மசாலாவோட அந்த மசாலா பேசுறது அந்த அரவா மசாலா சும்மா அரைச்சி ஏதாவது விட்டால் பாரு உள்ள அந்த குழம்புல. எப்பா சாமி வேற லெவல்னா சும்மா நாக்கே தாண்ட மாட்டுது. சும்மா வேற லெவல். ஐயோ அந்த குழம்புக்கு சும்மா டேஸ்ட் நாக்கு தாளம் போடுதுண்ணா. வேற லெவல் மாசுண்ணா, பக்கா மாஸ். நான் இன்னும் நெய் சோரியும் கிரேவியும் டேஸ்ட் பார்க்கல. இருந்தாலும் அந்த கறி இருக்கிறது லெக் பீஸ் தான் கொஞ்சம் வேக்காடு, கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறது. அந்த லெக் பீஸு அந்தளவு நல்லா வெந்து அந்த மசாலா மேலே ஒட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஒர்த்தான கிரேவி. அதுவும் இந்த கொங்கு நாட்டு ஸ்பெஷலில் ஒரு பக்காவான மசாலா. இத்தனை பொருட்கள் சேர்த்தோம் பாருங்கள். யோசிச்சுருந்துருக்கலாம், என்னடா இந்த பவுடர் மசாலாவே போடுறாங்களே, ஒரு டேஸ்ட்டு கிடைக்குமான்னு. தாராளமாக அந்த நல்லெண்ணெய் சுவையோட ஒவ்வொரு பொருளும் வதங்கி ஒவ்வொரு ருசி கொடுத்துருக்கு. பக்காவான கிரேவி எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். அந்த மனமும் அந்த ருசியும் அப்படியே இருக்குண்ணே, சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது கறி. அதே மாதிரி ரைஸும் சூப்பராக இருக்குண்ணே. நல்லா ருசிச்சு ரசித்து சாப்பிட்டாச்சுன்னா இந்த உணவை அப்படியே கொண்டு போய் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த விருந்து எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்திரு எல் டேவிட் மற்றும் தெய்வ திருமதி சாந்தி அம்மா அவங்களுடைய 3வது வருட நினைவு நாளுக்காக அவங்களோட அன்பை என்றும் மறவாத பேர குழந்தைகள் பெங்களூர்லேருந்து கொடுக்க சொன்னாங்க. நாங்கள் இப்போ கரூரில் உள்ள மக்களை பார்த்து தேடி தேடி கொண்டு போய் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாண்ணா டைமுக்கு எதுவுமே சாப்பாடு தரணும்ல மெயினாக. பார்த்தாலே தெரியுது டைமுக்கு கொடுக்குறது. டைமுக்கு தெரிஞ்சா நான் சாப்பிட்டுட்டேண்ணா. அந்த கிளம்ப என்னண்ணா தரமாக நெய் சோறு அவிச்ச முட்டைலாம் பேக்கிங் பண்ணியாச்சு. அது கூட என்னென்ன ஐட்டம்லாம் போட போகிறீங்க? என்ன இருக்கு மாமா உள்ள? உள்ள நெய் சோறு, ஒரு முட்டை இருக்குது, சிக்கன் கிரேவி ஒன்று, ரவை சிக்கன் கிரேவி ஒன்று, ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி ஒன்று, கேசரி ஒன்று, தயிர் பச்சடி ஒன்று, தயிர் பச்சடி ஒன்று, அது போக ஒரு வாழைப்பழம், வெள்ளப்பழம், ஒரு தண்ணி பாட்டில். சாப்பாடு இருக்குமா? நெய் சோறு, சிக்கன் குழம்பு எல்லாம் இருக்கு. தெய்வத்திரு டேவிட்
சாந்தி அம்மாவுடைய நினைவு நாள் 3வது நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. பெங்களூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம குழம்பு நல்லா ஜெயமாக இருக்கும். சரி சாப்பாடு டேவிட் தெய்வ திருமதி சாந்தி அம்மாள் அவருடைய 3வது நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா. சிக்கன் விருந்து இருக்கு, சாப்பிடுங்க. தெய்வ திரு டேவிட் அவர்கள், தெய்வ திருமதி சாந்தி அவர்கள் அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பாடு. வீட்டில் போய் நல்லா இருக்கு வீடு வாங்கினார். தெய்வ திரு டேவிட் மற்றும் தெய்வ திருமதி சாந்தி அவங்களோட நினைவு நாளுக்காக பெங்களூர்லேருந்து அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க. குடும்பம் நல்லா இருக்கு. ஐயா, தெய்வ திரு டேவிட் மற்றும் தெய்வ திருமதி சாந்தி அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சரி கோழிக்கறி விருந்து இருக்கு, சாப்பிடுங்க. சரி இதான் வாழ்க்கை நல்லா இருக்கு. கோழிக்கறி விருந்து இருக்குயா, சாப்பிடுங்க. கொடுங்க. ஐயா, தெய்வ திரு டேவிட் மற்றும் தெய்வ திருமதி சாந்தி அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க பெங்களூர்லேருந்து. கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க. அம்மா, தெய்வ திரு டேவிட் அவர்கள், தெய்வ திருமதி சாந்தி அவர்கள் அவங்களோட நினைவு நாளுக்காக பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், கோழிக்கறி விருந்து இருக்கு, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அருமையாக 100 ஆண்டு காலத்து அவங்க நல்லா இருக்கணும். 100 ஆண்டு காலத்துக்கு நல்லா ஓடி வாழ்க்கையாக வாழணும். அவங்க அம்மா சாந்தி கறி விருந்துருக்கு, சாப்பிடுங்க. தெய்வ திரு டேவிட் தெய்வ திருமதி திருமதி சாந்தி அம்மாள் 3வது ஆண்டு நினைவு நாளுக்காக பெங்களூர்லேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்கன்னா கறி விருந்து இருக்கிறதுக்காக சாப்பிடுங்க. சாந்தி நன்றி. ரொம்ப 3வது நினைவு நாளுக்காக பெங்களூர்லேருந்து இந்த உணவு கொடுக்குறாங்க. கறி விருந்தே கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க. சரி சரி, எல்லாம் நல்லா இருக்குங்க, நல்லா சேமமாக இருக்குவானுங்க. அவங்க பிள்ளைங்க 16 பேர்த்து பெருவாள் வந்து 100 வருஷம் நல்லா இருக்கணும். சரி, திருப்பி கறி வந்து தான் கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். நினைவு நாளுக்காக விருந்து கொடுத்துருக்காங்க, கோழிக்கறி விருந்து கொடுத்துருக்காங்க. கோழிக்கறி விருந்து இருக்கு, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. கோழிக்கறி விருந்தே இருக்குமா, சாப்பிடுங்க. தெய்வ திரு டேவிட் மற்றும் தெய்வ திருமதி சாந்தி அவங்களோட நினைவு நாளுக்காக பெங்களூர்லேருந்து அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க. கோழிக்கறி சாப்பாடு இருக்கியா, சாப்பிடுங்க. கோழிக்கறி சாப்பாடு. தெய்வ திரு டேவிட் மற்றும் தெய்வ திருமதி சாந்தி அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. அறிவோம் நம்ம சிவாய வாழ்க வாழ்க. டேவிட் மற்றும் சாந்தி அம்மாவின் இறைவு நாளில் இஷ்டு கொடுக்கும் தர்மம் உங்கள் வாழ்வில் மென்மேலும் உயர வேண்டும். அறிவோம் நம்ம சிவாய வாழ்க. ஓம் சச்சிதானந்தம் வாழ்க. ஓம் சச்சிதானந்தே வாழ்க வாழ்க. சிவாய நமக்கு போட்டி. எனக்கு சாப்பாடு கொடுக்கும் தர்மம் அந்த தாயோட அன்பும் என் தம்பியோட அன்பும் வாழ்வில் நிலைக்க வேண்டும். சிவாய நமக. பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு ஸ்பெஷலான அரவை குறித்து அரவை சிக்கன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. அதை செஞ்சோம், கொண்டு போய்ட்டு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் விருந்து கொடுத்தா அவங்களோட முகத்துலேயே எவ்வளோ சந்தோஷம்னு பார்த்துருப்பீங்க. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா தெய்வ திரு எல் டேவிட் மற்றும் தெய்வ திருமதி சாந்தி அம்மா அவங்களுடைய 3வது வருட நினைவு நாளுக்காக அவங்க நினைச்சு உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா அவர்களுடைய அன்பான பேர குழந்தைகள். பெங்களூர்லேருந்து அந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க. அவங்க விருப்பப்பட்டபடியே நம்மளும் கொண்டு போய் அந்த விருந்தெல்லாம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி இந்த உணவு வாங்கிய ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமோ, ஐயா அம்மா அவங்களுடைய ஆசீர்வாதமோ அவங்களுடைய பேர குழந்தைங்களுக்கு நீடித்து நிலைச்சி நிற்கணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார்ந்த ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினச்சாலும், உதாரணத்துக்கு பார்த்துங்க இந்த இடத்துக்கு நண்பர் மூலியமாக தான் வந்தோம், இந்த மாதிரி இடம் கொடுத்து கூட உதவி பண்ணலாம். அந்த மாதிரி உள்ளவங்க கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி. அந்த பேஜுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.